ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நமக்கு லீவு தான், சாட்டர்டே லீவு. எல்லா இடங்களுமே லீவு தான். அதோட எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் சடவுன்னு போட்டு விட்டாங்க. அதனால் நான் ஃபுல்லு தோட்டத்துக்குள்ளேயே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளே காற்று வர்றதில் உள்ளே வெளியே செடியோடு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் போகும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலைப்பாடு பார்த்துருக்கேன் விவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த புதினாவை மாற்றி வைக்கணும்னு சொன்ன விவர்ஸ், இந்த பாருங்கள், இந்த புதினாவை எடுத்துட்டேன். தூக்கம் முன்னாடி இது ஒருங்கிருச்சு. அதனால் அப்படியேவும் கொஞ்சம் வேரோடு உள்ளதை மட்டும் அப்படியே ஊனி விட்டுருக்கேன். இன்னும் இது அப்படியே நல்லா தழுத்துரும். நான் அடுத்தாப்பில் இந்த இதை எடுத்து என்ன செய்யணும், மாற்றி ஊனணும். அந்த புதினாவில் எடுத்ததை இந்த பாருங்கள், இதில் கொஞ்சம் ஊனி விட்டுருக்கேன். இதில் இந்த வெங்காயம் இருந்துச்சு பாருங்கள், அதை இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதுபோக இங்கே பாருங்கள் விவர்ஸ், இதில் கொஞ்சம் புதினா குச்சி எடுத்து ஊனி விட்டாச்சு. இதில் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் விவர்ஸ், அதில் அந்த புதினாவும் வெங்காயத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு தான் இப்போ 3 இதில் புதினா ஊனி இருக்கும். அதுவுமே நல்லா என்ன செஞ்சிடும், சிறப்பாக வந்துடும். அதுபோக விவர்ஸ், இந்த மிளகாய் செடி ரொம்ப படுத்துக்கிட்டே போச்சு. தூக்கி நல்லா வச்சு கட்டிட்டு கீழே கொஞ்சம் மண்ணை போட்டு விட்ருக்கேன். இங்கே பாருங்கள், 3/4 வலைக்கு போட்டிருக்கேன். இந்த பூ எல்லாமே என்ன செஞ்சிடணும், நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சு. மண் கம்மியாக இருந்தாலும் என்ன தெரியல, காயே வரலை. ஆனால் நிறைய பூ இருக்குது. இந்த மண் போட்டிருக்கோமா, இந்த தண்ணி மழை இன்றைக்கி எங்கள் ஊரில் காலையிலே சரியான மழை பெஞ்சிச்சு. நேற்றே சொன்னல மழை மேகமாக இருக்குன்னு, அது இன்றைக்கி காலையில் எங்கள் ஊர் நல்ல மழை. அதனால் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. நல்லா ரோஜாப்பு கன்று எல்லாம் விதை போட்டது எல்லாமே என்ன செய்யுது, நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மழை துளி தான் உங்களுக்கு உயிர் துளி. இங்கே பாருங்கள் விவஸ், ரோஜா மல்லி இன்றைக்கி பூத்துருன்னு நினைக்கேன். எவ்வளோ பருசாக இருக்குது பாருங்கள். நம்ம வாங்கிட்டு வந்ததோட இப்போ நம்ம பூ நல்லா பரும்பூவாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், 3 தளிர் வச்சுருக்கு பாருங்கள். இந்த ஒன்று, இந்த ஒன்று, இங்கே ஒன்று. இந்த 3 தள்ளிலையும் 3 பூ வர ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாரி ரோஸ்லையுமே 7 days ரோஸில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தளிர் வந்திருக்கு, இங்கே ஒரு தளிர் வந்திருக்கு. இந்த வரிசையாக அந்த குச்சி குச்சாக வருது, எல்லா தளிர் நிறையா வருது. அந்த மழை பெஞ்சிருக்கும், நம்ம மாறி மீன் அமிலம், அப்புறம் மண்புழு உரம் எல்லாமே கொடுத்துருக்கோம்ல, அதனால் நல்லா சிறப்பாக வரும். இன்றைக்கி புதினா தான் விவர்ஸ் ஊனியிருக்கு. புதினாவை எடுத்துகிட்டு திருப்பி ஊனியிருக்கு. இங்கே பாருங்கள், செம்பருத்துலையுமே மொட்டுகள் அங்கங்கே வச்சுருக்காங்க. நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி இந்த இதுலையுமே கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் மண் போட்டு விட்ருக்கேன். இதுலையுமே போட்டு விட்ருக்கேன். இது தானாக வர்றது ஒரு செடி. இது தக்காளி செடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தானாக வர தக்காளி செடி நல்லாயிருக்கும். இந்த தப்பு செடின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தப்பி வர காய்கறி உரம் போடுறோம்ல, அதுலேருந்து வர செடி. அதுபோக விவசாயம், நீங்கள் க்ரோ பேக் வாங்குறதுக்கு நம்மகிட்ட எல்லாம் எப்படி வாங்க வைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இங்கே பாருங்கள் விவஸ், இது 5 கிலோ அரிசி பை. அதுக்கடியில் எப்படி என்ன செய்யுங்க, நல்லா மடித்து விட்டுட்டு ஊசி வச்சு நீங்கள் தைச்சாலும் சரி, நான் 2 ஊக்கு மாட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தைச்சேன், இந்த பக்கம் 2 ஊக்கு மாட்டி வச்சுருக்கேன். இதில் நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்ருக்கேன். இது நிறைய நம்ம என்ன செஞ்சு விட்டுலாம், மண்ணை போட்டு ஒரு செடி கூட இதில் வளர்க்கலாம். இல்லைனா சின்னதாக புதினா இல்லை மல்லிச்செடி, இல்லைனாக்கும் ஒரு இது என்னது, நம்ம வெந்தய செடி, வெந்தயக்கீரை வளர்த்துக்கலாம். இல்லை சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு வெண்டைக்காய் செடி, ஒரு செடி வளர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா உயரம் 12 இன்ச்சு இருக்குல்ல, அதனால் இதில் வச்சுக்கலாம். நான் இதில் என்ன செய்ய போகிறேன், மண் போட்டு வைக்க போகிறேன். இதுவுமே உங்களுக்கு 2-3 வருஷம் தாங்கும். அதனால் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 கிலோ அரிசி பை இதே மாதிரி இருந்துச்சுன்னா சரி, கீழே போடாதீங்க. இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம செடி வச்சுக்கலாம். க்ரோபேக்காக நிறைய வாங்கினா காசு ஆகுன்னு நினைக்கிறவங்க இப்படி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக நமக்கு வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம செடி வளர்த்துக்கலாம். அதுபோக முல்லைப்பூ ஊன்னம்ல, அதே குட்டி குட்டியாக தளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முல்லைப்பூ குச்சியில் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. 3 குச்சி வந்துருச்சுன்னா இதுக்கு பெரிய க்ரோ பேக்கு தான் ரெடி பண்ணணும். அப்படின்னா தான் என்ன செய்யும், இது கொஞ்சம் நல்லா படர்ந்து வரும்ல, நித்தி மல்லி மாதிரி வரும். அதுக்காக இதை நல்லா 3 குச்சியும் தழுக்கணும். பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குச்சை கொடுத்துட்டு மிச்சம் 2 நம்ம வளர்க்கணும். அதுபோக கேசவர்த்தினி இருக்குது பாருங்கள், அதை நெய் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணிவிட்டு அதை 2ஐயும் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 2 தளிரை ஊனி வச்சுருக்கேன்.
இது நல்லா முளைக்கும். நாங்கள் இதை கட் பண்ணி வச்சாலே வரும்னாங்க. ஏன்னா இப்போ மழை தூர ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, வந்த பிறகு இது தனியாக தொட்டி போட்டு இதையும் தனியாக வைக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆடி 3ஆம் தேதிக்கு புதினா நம்ம ஊனியிருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஏதாச்சும் ஒன்றா என்ன செய்வோம், 18 பெருக்கு வரைக்கும் ஊனிக்கிட்டே இருக்கலாம். பெருக்கன்னைக்கும் ஊனோம்னா சரி சிறப்பாக வரும். ஆடி மாதம் ஃபுல்லுமே என்ன ஊனாலும் சரி செடியெல்லாம் சிறப்பாக வரும். நம்ம வளர்ப்புகளுக்கு ஜெர்சி, மாரன், வேல்டு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.